புலவரை வென்ற தெனாலிராமன். அந்த சமயத்தில் தெனாலிராமன் அவை முன் வந்து, உம்மிடம் வாதம் புரிய நான் தயாரையா என்றான். மன்னருக்கும் மற்றவர்களுக்கும் வித்யாசாகரை தெனாலிராமனால் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. வாதம் ஆரம்பமாகியது. வித்யாசாகர் ராமனின் கையில் துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை பார்த்து அது என்ன என கேட்டார். ராமன் அவரை அலட்சியமாக பார்த்து கம்பீரமாக, இது திலாஷ்டமகிஷ பந்தனம் என்னும் நூல், இதை கொண்டுதான் உம்மிடம் வாதிடப் போகிறேன் என்றான். வித்யாசாகருக்கு புரிந்து கொள்ள முடியாத நூலாக அது இருந்தது. குழப்பம் மேலிட்டது. வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். அன்றிரவு வித்யாசாகர் பலவாறு சிந்தித்து பார்த்தார். இதுவரை தோல்வியே கண்டிராத அவர் ராமனிடம் தோல்வி அடைய விரும்பவில்லை. அன்றிரவே ஊரை விட்டே ஓடிவிட்டார். மறுநாள் வித்யாசாகர் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்பதை அறிந்த அரசனும் மற்ற புலவர்களும், திலகாஷ்ட மகிஷ பந்தன நூலை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே, ஏன் அதை கண்டு பயந்து ஓடிவிட்டார் என கேட்டனர். திலகம் என்றால் எள், காஷ்டம் என்றால் விறகு, மகிஷ பந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு. இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார். அவரை பயமுறுத்தவே நான் இப்படி செய்தேன் என கூறினான். அதை கேட்டு அனைவரும் சிரித்தனர். மன்னர் தெனாலிராமனை பாராட்டி பரிசளித்தார்.